மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். அனுமதியின்றி கட்டப்பட்ட இடமே இந்த திஸ்ஸ விகாரை. நாகதீப ரஜமகா விகாரை விகாராதிபதி நவதகல பதுமகீர்த்தி திசநாயக்க தேரர் தெரிவித்த உண்மைகள். போர்க்காலத்தில் சிவில் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை கைப்பற்றி அனுமதியின்றி கட்டப்பட்ட இடமே இந்த திசவிகாரை எனப்படும் போலி திசவிகாரை எனவும், தமிழ் மக்கள் அமைதியானவர்களாக இல்லை என்றால் நாங்கள் இப்பகுதியில் வாழ்வதே சாத்தியமாக இருக்காது எனவும் நாகதீப ரஜமகா விகாரை விகாராதிபதி நவதகல பதும கீர்த்தி திசநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த போலி திச விகாரையின் தேரருக்கு வடமாகாணத்தின் பிரதான சங்கநாயக்க பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஜீன்தோட்டை நந்தாராம தேரர் துறவியாகி இன்னும் 10 அல்லது 15 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. எனது கணிப்பின்படி அவருக்கு உபசம்பதா பெற்றுக்கொண்டது கூட 4 அல்லது 5 ஆண்டுகளே ஆகின்றன. இவ்வாறான நிலையில் இருந்தும் புத்த சாசனத்திற்கு பொருந்தாத வகையில் மகா சங்கரத்தினம் அவருக்கு வடமாகாணத்தின் பிரதான சங்கநாயக்க பதவியை வழங்கி இருக்கின்றது. இது போலவே எங்கள் அமரபுர நிகாயத்தில் மொத்தம் 22 பங்குகள் உள்ளன. அந்த 22 பங்குகளில் ஒரு பகுதியே அந்த சுவாமீன் வஹான்சே அவர்களுக்கு சொந்தமானது. ஆகையால் என்று உண்மையில் முழு அமரபுர மகா நிகாயத்தின் மகா லேஷாகாதிகாரி நாயக சுவாமின் வஹான்சே கூறியது, அந்த பிக்குவுடன் இணைந்து இந்த விடயத்தில் உதவி செய்து இந்த செயல்களை முன்னெடுத்து வருகின்றார். நாங்கள் இங்கு 53 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நானும் நாகதீப விகாராஸ்தானத்தில் உள்ள தொழிலாளர் சமூகமும் தமிழ் மக்களுடன் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியின் ஒவ்வொரு தமிழ் சகோதரரும் நாகதீப விகாராஸ்தானத்தில் யார் ஆசான்கள் என்று அறிவார்கள். ஆனால் தற்போது உண்மையில் புதிய ஆசான்கள் வந்து தமிழ் மக்களின் நிலங்களை கைப்பற்றி கொண்டு விகாராஸ்தானங்களை கட்டி வருகின்றனர். இது உண்மையில் நமது பார்வையில் சரியான செயல் அல்ல என தெரிவித்தார். எனவே இந்த விடயத்தில் யாரும் கலவரமடைய வேண்டாம். இலங்கையில் வாழும் அனைத்து மக்களும் மிகவும் விவேகத்துடனும் செயல்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளும் இந்த செயற்பாடுகள் தமிழ் மக்களுக்கு செய்யப்படும் ஒரு அவமதிப்பாகவே நான் பார்க்கின்றேன். அதனால் இந்த விடயத்தில் அரசு முன்வந்து நடவடிக்கை எடுப்பது நல்லது என்பதே எனது கருத்து என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாகதீப விகாராஸ்தானத்தின் ஆசாரியார்கள், அதே போல் தையிட்டி பகுதியில் வாழும் தமிழ் மக்கள், அந்த நிலங்களின் உரிமையாளர்கள், அவர்கள் தங்களுடைய உரிமை ஆவணங்களை பத்திரங்களை அனைத்தையும் கொண்டு வந்து நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்க வேண்டும். அதே போல் உண்மையான திசை விகாரை எங்கு அமைந்துள்ளது என்பதை நான் நிரூபிக்க முடியும். ஆகையால் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டுமெனில் புதிய பிரச்சனைகளை உருவாக்காமல் செயல்படுவதே உண்மையான ஒற்றுமையை ஏற்படுத்தும் வழியாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கில் பௌத்தர்களுக்கு சுதந்திரம் வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கருத்து. தென்னிலங்கையில் இந்து மக்களுக்கு உள்ள சுதந்திரம் போல வடக்கில் பௌத்தர்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் இந்திக்க அனுரத்த தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே அக்கட்சி ஆட்சிக்கு வந்தால் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காக விகாரை மற்றும் இராணுவ முகாம்கள் அகற்றப்படும் என சுட்டிக்காட்டியிருந்தோம். அதற்கேற்ற வகையிலேயே தற்போது நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக டயஸ்போராக்களின் தேவைகளுக்கேற்ப இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இனவாதம் மற்றும் மதவாதம் என்பவற்றை நாம் நிராகரிக்கின்றோம். ஆனால் தெற்கில் இந்துக்களுக்குள்ள சுதந்திரம் போல வடக்கில் பௌத்தர்களுக்கு இருக்க வேண்டும். வடக்கு மக்கள் கொழும்புக்கு சுதந்திரமாக வந்து செல்லக்கூடிய நிலை காணப்படுகின்றது. தெற்கில் இருந்து வடக்குக்கு செல்லும் பௌத்த மக்களுக்கும் அந்த உரிமை கிடைக்கப்பெற வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வை ஒற்றை ஆட்சிக்குள் காண முடியாது. அமைச்சர் ஜெய்சங்கருடனான சந்திப்பு தொடர்பில் MA சுமந்திரன் தெரிவித்த கருத்து. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வை ஒற்றை ஆட்சிக்குள் காண முடியாது என்பதை இந்திய வெளியுறவு அமைச்சரிடம் நாம் வலியுறுத்திய நிலையில் அமைச்சர் ஜெய்சங்கரும் அதனையே தெரிவித்தார் என
இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கருக்கும் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்றது. சந்திப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே திரு சுமந்திரன் அவர்கள் இதனை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதை இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துள்ளோம். அது தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் நடந்தது. அரசியல் தீர்வு தொடர்பாகவும் பேசப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதில் கஜேந்திரகுமாருக்கும் அதே நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வு தொடர்பான முடிவுகள் ஒற்றையாட்சிக்குள் செய்ய முடியாது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அதை நாங்களும் தெரிவித்துள்ளோம். சமஷ்டி கட்டமைப்பில் இருக்க வேண்டும். அதற்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டாலும் அந்த கட்டமைப்பு சமஷ்டியாக இருக்க வேண்டும் என CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். அதற்கு எல்லாவற்றிற்கும் முதலாவதாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. டித்வா பேரிடருக்கு பின்னர் இந்தியாவின் உதவிகள் எவ்வாறு வந்து சேருகின்றன, வடக்கு கிழக்கில் எவ்வாறு உள்ளது என்ற விடயங்களை கேட்டறிந்து கொண்டுள்ளார். பிரஜாசக்தி என்ற ஒன்றை உருவாக்கி தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை புறந்தள்ளி அரசாங்கம் நடந்து கொள்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளோம். இந்திய உதவி திட்டங்களுக்காகவாவது ஜனநாயக முறை ஊடாக தெரிவு செய்யப்பட்டவர்களை இணைத்துக் கொண்டு செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம். கால்நடைகள் 3000க்கு மேல் மன்னாரில் உயிரிழந்துள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வாறே நடந்துள்ளது. அதற்கு உதவி செய்ய கோரியிருக்கின்றோம். புகையிரத சேவை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பாக அமைச்சர் விசாரித்துள்ளார். யாழ்ப்பாணம் தலைமன்னார் புகையிரத பாதைகளை திருத்தி அமைப்பதற்கான விடயங்களை கேட்டு அறிந்துள்ளார். பலாலி காங்கேசந்துறை தொடர்பாகவும் கலந்துரையாடியுள்ளோம். பலாலிக்கு கூடுதலான விமானங்கள் வந்தால்தான் பொருளாதார ரீதியாக செயல்படக்கூடியதாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளோம். அமைச்சர் விசேடமாக இதையும் சொல்லவில்லை. நிறைய கேள்விகளை எங்களிடம் கேட்டு அறிந்து கொண்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் என்ன முறையில் நடைபெறும், எப்போது நடைபெறும் என்பது தொடர்பாகவும் அரசாங்கம் ஏதாவது சொன்னதா என கேட்டார். ஒவ்வொரு வருடமும் அடுத்த வருடம் என தேர்தலை பின் போடுகிறதா என அரசாங்கம் என கேட்டார். அதனையும் அவரிடம் தெரிவித்துள்ளோம். எமது கருத்துக்களைத்தான் அமைச்சர் கேட்டார். பதில் கருத்துக்களை வெளியிடவில்லை. மாகாண சபை தேர்தலை உடனடியாக வைப்பது தொடர்பாக மகஜர் ஒன்றையும் கையளித்துள்ளோம் என மேலும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தைட்டியில் காவல்துறை சித்திரவதை, நிரோஷ் வைத்தியசாலையில் அனுமதி. தைட்டியில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடம்பெற்ற அகிம்சை வழி போராட்டத்தில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்ட வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேற்குறிப்பிட்ட போராட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் மற்றும் தவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட 5 போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் மல்லாகம் நீதிமன்றால் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இவர்கள் கைது செய்யப்பட்ட போது போலீசாரால் கடும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதல்களுக்கு உள்ளான வேலன் சுவாமிகள் ஏற்கனவே யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஆண்கள் விடுதி இலக்கம் 9 சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தற்போது இலக்கம் 24 விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு இலங்கை முழுவதும் பலத்த பாதுகாப்பு. பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி முக்கிய நகரங்கள், வழிபாட்டு தலங்கள், முன்னணி ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா பகுதிகள் முழுவதும் மேம்பட்ட பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் வணிக வளாகங்கள் மற்றும் பொது சதுக்கங்கள் உட்பட அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள நகர்ப்புறங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் மட்டும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க கூடுதலாக 2500 போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு சிறப்பு அதிரடிப்படை மற்றும் முப்படைகளும் களமிறக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றச் செயல்களை கண்காணிக்கவும் தடுக்கவும் பரபரப்பான வணிக மையங்களுக்கு அருகில் புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் சாதாரண உடையில் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு
கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத தலைவர்கள் மற்றும் அமைப்பாளர்களுடன் போலீசார் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகின்றனர். பண்டிகை காலத்தில் பாதுகாப்பை பேணுவதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்பதையும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். இதன்படி சந்தேகத்திற்கிடமான நபர்கள், குழுக்கள், வாகனங்கள் அல்லது செயல்பாடுகள் குறித்து அறிவிக்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். விடுமுறை நாட்களில் பொதுவாக அதிகரிக்கும் கவனக்குறைவான வாகனம் ஓட்டுதல் மற்றும் போக்குவரத்து தொடர்பான குற்றங்களை குறிவைத்து போலீசார் சிறப்பு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் தேவைப்படும் நேரத்தில் போலீசாருக்கு உதவ இராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வருண கமகே தெரிவித்துள்ளார். இதேவேளை பண்டிகை காலம் முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இராணுவ தலைமையகத்தில் ஒரு சிறப்பு செயல்பாட்டு அறை நிறுவப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற தாக்குதல் போன்ற சம்பவம் இலங்கையிலும் இடம்பெறலாம். முன்னாள் அமைச்சர் எச்சரிக்கை. ஆஸ்திரேலியாவில் யூதர்களை குறிவைத்து இடம்பெற்ற தாக்குதல் போன்ற சம்பவம் இலங்கையிலும் இடம்பெறலாம் என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இஸ்ரேலியர்களை கவர்ந்த சுற்றுலா தலமாக இலங்கை மாறியுள்ள நிலையில் அவர்களின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளமையை சுட்டிக்காட்டிய அவர், ஆஸ்திரேலியாவில் யூதர்களை இலக்கு வைக்கும் இடம்பெற்ற தாக்குதல் போன்ற சம்பவம் இலங்கையிலும் இடம்பெறலாம் என குறிப்பிட்டுள்ளார். பூகோள அரசியலை தெளிவாக விளங்க வேண்டும். இலங்கையில் இஸ்லாத்தை தடை செய்ய போவதில்லை, குர்ஆனை தடை செய்ய போவதில்லை, அவ்வாறு செய்யவும் முடியாது. ஆனால் இலங்கை முஸ்லிம் சமூகம் பூகோள அரசியல் விடயங்கள் தொடர்பில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்துக்கிடையில் சந்திப்பு. முதல்வர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் நேற்று சந்தித்து பேசியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே உள்ளன. இதையடுத்து கூட்டணி, தொகுதி பங்கீடு, விருப்பு மனு வாங்குவது, பிரச்சாரம், பொதுக்கூட்டங்கள் நடத்துவது என அனைத்து கட்சியிலும் தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திமுகவுடன் கூட்டணி உடன்பாடு வைத்து தொகுதி பங்கீட்டை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் திமுகவில் அடுத்த மாதம் தான் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட இருப்பதால் அதன் பின்னரே தொகுதி பங்கீடு குறித்து பேச முடியும் என திமுக மேலிடம் தெரிவித்துள்ளது. இதனால் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்பதை இன்னும் கணிக்க முடியாமல் உள்ளனர். அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அவசியம் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடாங்கர் கூறியிருக்கின்றார். இந்நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் முதல்வர் ஸ்டாலினை அவரது இல்லத்தில் நேற்று சந்தித்து பேசியுள்ளார். சுமார் 15 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பில் சட்டக்கல்லூரி தொடங்குவது குறித்து ப. சிதம்பரம் பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் கூட்டணி குறித்தும் அவர் பேசியதாகவும் கூறப்படுகின்றது. திமுகவின் கூட்டணி பலம் மேலும் அதிகரிப்பதாக கருத்து. திமுக கூட்டணியில் மேலும் ஒரு கட்சி சேர்ந்திருக்கின்றது. ஜெகத்நாத் மிஸ்ராவின் நமது மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கும் திமுகவுக்கும் இடையே அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் திமுகவின் கூட்டணி பலம் மேலும் அதிகரித்துள்ளது. 2026 தேர்தலில் 4 முனை போட்டி இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கின்றது. ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என களம் அமைந்திருக்கின்றது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் ஆதரவோடு அசுர பலத்துடன் திமுக கூட்டணி இருக்கின்றது. அதிமுகவோ பாஜகவை தவிர்த்து வேறு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராததால் அதிருப்தியில் இருக்கின்றது.
கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி காங்கிரஸ் வரை எவ்வளவோ பேசி பார்த்தும் எந்த கட்சியும் அதிமுகவுடன் கூட்டணி சேர முன்வரவில்லை. அதே நேரத்தில் பாமக, தேமுதிக, அதிமுக கூட்டணிக்கு இறுதி நேரத்தில் வரலாம் எனவும் சொல்லப்படுகின்றது. கடந்த பல தேர்தல்களை தனித்தே சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 2026 தேர்தலையும் தனித்து சந்திக்கப் போவதாக கூறியதோடு பல தொகுதிகளுக்கு வேட்பாளரையும் அறிவித்து விட்டார். இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்ட விஜய் தனி கூட்டணி அமைத்து தான் போட்டி என்பதில் உறுதியாக இருக்கின்றார். அதே நேரத்தில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு சங்கங்கள், அரசியல் அமைப்புகள் உள்ளிட்டோரையும் திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றன. அந்த வகையில் தற்போது திமுக கூட்டணிக்கு புதிய கட்சி ஒன்று வந்திருக்கின்றது. BLA ஜெகநாத் மிஸ்ரா தலைமையிலான நமது மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆதரவு தெரிவித்துள்ளது. நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அந்த கட்சியின் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா மற்றும் நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு தெரிவித்து இருக்கின்றார்கள். ஏற்கனவே சொன்னது போல மிக வலிமையுடனான கூட்டணி பலத்தை கொண்டிருக்கும் திமுகவுக்கு இது மேலும் வலிமை சேர்க்கும் என்கின்றனர். அடிப்படையில் சாதி அமைப்பான தேசிய செட்டியார் பேரவை என்ற அமைப்பின் தலைவர் தான் ஜெகநாத் மிஸ்ரா. கடந்த 2025 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தான் இந்த பேரவை அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டது. மதுரையம்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் உதயமான நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள். நத்தார் தினத்திலேனும் போரை நிறுத்துங்கள், திருத்தந்தையின் கோரிக்கையை நிராகரித்த ரஷ்யா. நத்தார் தினத்தன்று யுக்ரைன் ரஷ்யா போரினை இரு நாடுகளும் நிறுத்தி உலக அமைதியை கடைபிடிக்குமாறு புனித திருத்தந்தை 14வது லியோ விடுத்த கோரிக்கையை ரஷ்யா நிராகரித்துள்ளது. ரஷ்யாவின் இந்த நிலைப்பாட்டால் அவர் கவலை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா, யுக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே 2022 ஆண்டு முதல் போர் நிலவி வருகின்றது. இப்போர் தாக்குதலில் இரு தரப்பிலும் பெண்கள், சிறுவர்கள், படையினர் என ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இப்போரினை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா தொடர்ந்து இரு நாட்டு ஜனாதிபதிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். எனினும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை. இதனிடையே நாளை வியாழக்கிழமை உலகம் முழுவதும் நத்தார் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை நத்தார் தினத்தன்று நிறுத்தி அமைதியை கடைப்பிடிக்குமாறு பாப்பரசர் கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் திருத்தந்தையின் வேண்டுகோளை ரஷ்யா நிராகரித்து விட்டது. இதனை அடுத்து அமைதிக்கான தனது கோரிக்கையை ரஷ்யா நிராகரித்தமை தனக்கு கவலை அளிப்பதாக திருத்தந்தை செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் யூத சமூகத்துக்கு எதிராக வன்முறையை தூண்டியதாக பிரித்தானிய பிரஜை ஒருவர் கைது. ஆஸ்திரேலியாவில் தடை செய்யப்பட்ட நாக்சி சின்னங்களை காட்சிப்படுத்திய மற்றும் வெறுப்புணர்வை தூண்டிய குற்றச்சாட்டில் 43 வயதான பிரித்தானிய பிரஜை ஒருவரின் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் வசித்து வந்த இவர் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக நாக்சி கொள்கைகளை பரப்பியதுடன் யூத சமூகத்திற்கு எதிரான வன்முறையை தூண்டியதாக குற்றம் சமர்த்தப்பட்டுள்ளது. இவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் நாக்சி சின்னங்கள் பொறிக்கப்பட்ட வாள்கள் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவிற்கு விசா மூலம் வருபவர்கள் விருந்தினர்களே, இங்கு வெறுப்புணர்வை விதைப்பவர்களுக்கு இடமில்லை என உள்துறை அமைச்சர் டோனி பாக் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தற்போது குடிவரவு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இவர் விரைவில் அவரது நாடான பிரித்தானியாவிற்கு நாடு கடத்தப்பட உள்ளார். ஆஸ்திரேலியாவில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் வலதுசாரி தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசாங்கம் சட்டங்களை இறுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மெய்வழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்கள் உரித்தாகுக. வணக்கம்.
Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.